தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் இன்னலுக்கு உள்ளாகி வருவது நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. இதற்கு என்ன காரணம், அதிலிருந்து தப்பி வந்தவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வெளிநாடுகளில் வேலைக்கு சென்றால் விரைவில் முன்னேறிவிடலாம் என எண்ணி ஏராளமானோர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்றனர். அதில் மிக குறைந்த நபர்களே வெற்றி காண்கின்றனர். பெரும்பாலானவர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி தவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் 19 தமிழர்கள் போராடி வருவதாக நியூஸ்7 தமிழுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நியூஸ்7 தமிழ் வெளியிட்ட செய்தியின் எதிரொலியால் 8 தமிழர்கள் தாயகம் திரும்பினர். அவர்களில் நாகை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த நடராஜும் ஒருவர். இவர் ஓட்டுநர் பணிக்காக சவுதி அரேபியா சென்றார். ஆனால் அங்கு அவருக்கு குப்பை எள்ளுதல், வீட்டை தூய்மை செய்தல் போன்ற பணிகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கிறார். இதேபோல் சவுதி அரேபியாவில் தாயகம் திரும்புவதற்கு காத்திருக்கும் மேலும் 11 பேரையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ்7 தமிழக டிவிக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது பிறகு அவங்க எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் கால் பண்ணி எல்லாம் நடந்த மேட்டர்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு மிரட்டினது போனது, அவங்க கபில் சத்தம் போட்டது, போலீஸ்காரன் மிரட்டினது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு அவங்களோட உதவி மூலயமா நாங்கள் ஒரு 8 பேர், ஃபஸ்ட்டு 2 பேர் வந்தோம், நானும் நசீருதீனும் போயிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு 6 பேர் வெளியே விட்டாங்க. இன்னும் 11 பேர் இன்னும் விடவே இல்லை. அவங்க என்ன கண்டிஷனில் எப்படி இருக்கான்னு எங்களுக்கும் தெரியல. எந்த தகவல் தொடர்பும் ஒன்றும் கிடையாது. அவங்க நாங்கள் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு கஷ்டமான நிலைமையில் இருந்தோம். இப்போ அவங்க சாப்பிட்றாங்களா, எந்த பொசிஷனில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. இதுபோன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் பரவி கிடப்பதை நாம் நம் கண்கூடாக காண முடிகிறது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சாத்தாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் சவுதியில் 1200 ரியால் என்ற ஊதியத்திற்காக ஏஜெண்டுகள் மூலம் ஓட்டுநர் பணிக்காக சென்றார். ஆனால் அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியமோ 750 ரியால். அதோடு மட்டுமன்றி அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டு உணவு அளிக்கப்படாமல் சித்திரவதைக்கும் ஆளாக்கப்பட்டுள்ளார். லைசன்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ரூமில் கொண்டு மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சு மறுநாள் போலீஸ்காரனை கூப்பிட்டு போலீஸ்காரனை அடித்து எங்களை துன்புறுத்தி ரோட்டில் முட்டி போட வச்சு துப்பாக்கி முனையிலேருந்து கொஞ்சம் திரும்ப ரூமில் அடிச்சு 4 நாள் வெறும் பசி பட்டினியாக தான் கிடந்தோம். வெறும் பச்சை தண்ணி தாங்க ரூமுக்குள்ளே 4 நாள் போட்டாங்க. ஒன்னோட தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் இதுபோன்ற இன்னல்களுக்கு ஆளாவதற்கு தமிழகத்தில் இருக்கும் இடைத்தரகர்கள்தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் தொழிலாளர்களை ஆசை வார்த்தை கூறி நல்ல வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றி ஆயிரக்கணக்கில் பணத்தை பறித்து செல்வதாக கூறுகின்றனர் சென்னையைச் சேர்ந்த அருணோதயா புலம்பெயர்வோர் நலங்காக்கும் அமைப்பினர். வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல வேண்டும் என நினைக்கும் ஒவ்வொருவரும் தன்னால் எத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும், தான் வேலைக்காக தொடர்பு கொண்டிருக்கும் நிறுவனம் அங்கீகாரம் பெற்றதா என்று ஆராய்ந்து பிறகு வேலைக்கு சென்றால் இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட வாய்ப்புள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ்7 தமிழ்.